எதுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னா அர்த்தமாகுமோ அந்த லாங்குவேஜ்லயே சொல்லணும். போறது கரெக்ட் ரூட் தானே? ஷார்ட் ரூட்னா இது. கிளம்பு. பயப்படவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வாடகையோட தான் வீட்டுக்கு போகணும். சுனாமி வந்த கவலையில நாடே கஷ்டப்படுது. இங்க அந்த எஃபெக்டே காணுமே. வழக்கம் போல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டியர் வீராசாமி சார், நேத்தே உங்களுக்கு ரெண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டேன். தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க, வாடகை தரேன். இப்படிக்கு தருண். ஏடா காதுல பூ சுத்துறானா அவன்? தினமும் சுத்துறானே. நேத்து கூட இப்படிதான். நீங்க நம்பல. டெய்லி லெட்டர் எழுதி வச்சு எங்களை முட்டாளாக்குறானே. இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ற பாருங்க. இன்னைக்கு அது என்னோட வீடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அது இல்லனே. இப்படித்தான் பேச்சுலர் பசங்க ரெண்ட் கொடுக்காதனால அந்த வீட்டு ஓனரு வீட்டு கதவை உடைச்சு பார்த்தாரு. அவனுங்க உள்ளேதான் இருந்தானுங்க. அதே மாதிரி இவனுங்க உள்ளதானே இருப்பானுங்க. நாம கதவை உடைச்சு பார்த்தலானே. அப்ப என் வீட்டு கதவை உடைக்கணுங்கிறியா? இப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அவன் சிக்க மாட்டான். ஒருவேளை அவன் உள்ள இல்லன்னா அதுக்கு பதிலா என் வீட்டு கதவை உடைச்சுங்க, கணக்கு சரியாயிடும். சூப்பர் தாட் வந்துருச்சு. ஐஸ்வர்யா ராய் நல்லா இருக்காளா? நான் சொன்ன மாதிரி உள்ளதா இருந்தா பாத்தீங்களா? பார்த்தேன். அது சரி, ஓ வீடு எங்கடா இருக்கு? என் வீடு இருக்குண்ணே. என் வீட்டு கதவு மட்டும் உடைச்சலடா. என்னடா அநியாயமா இருக்கு? நான் எங்க உடைச்சேன்? நீங்க தான் ஹீரோ மாதிரி ஒயின்னு வந்து இடிச்சீங்க. ஏ ஆட்டோ நிறுத்து நிறுத்து. இங்கதான் இறங்கணும். அது என்னடா அந்த பொண்ணை கலாய்க்கிற? உனக்கு என்ன அக்கறை? அவ யார் தெரியுமா? உன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சி.
சரி என் தங்கச்சின்னா நீ எதுக்குடா கேக்குற? எதுக்கு நீ அவ பின்னாடி சுத்துற? ஏய் என்னடா உட்கூர்ற? பெரிய பிஸ்தாவாணி உன் மூஞ்சில என் கைய வைக்க. இதோ பார், என்ன பத்தி உனக்கு அவ்வளவோ தெரியாது. ஏய் என் தலையில இருக்கிற முடி கூட புடுங்க முடியாது. கண்டமாயிடுவ. ஏய் கண்டமாக்கிட்டியா நீ? அட நான் சொல்லனே. மூஞ்சில கை வைப்பேன்னு சொன்ன. சும்மா சொன்னேன். சொல்டா நீ. இல்லனே உங்களை ஏன் வைடா. சொல்றேன்? ஏய். ஐயோ, வைடா. அண்ணே, ஏய் சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிறோம். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. அண்ணே அண்ணே இப்போ அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி. உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும். அவ்வளவுதானே? வரட்டுமா மச்சான்? ஏய். அச்சம் இல்லை. ஆஹா டென்ஷனா உட்கார்ந்திருக்கான். லேட்டா வந்துட்டானோ. சாரி தருண். சாரி சொன்னேன். நானும் சாரி சொல்லிட்டேன். டேய் சாரி எதுக்குடா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? என்ன இங்க வர சொல்லிட்டு நீ போய் ஊரை சுத்திட்டு வரியா? இல்லடா டீனர் வரைக்கும் போன ஒரு வேலையா மாட்டிக்கிட்டேன். இதுக்கு ஏன் கோவப்படுற? டேய் முதல்ல டைம் மெயின்டைன் பண்ண கத்துக்கடா. அடோ பாவி டைம் மெயின்டென பத்தி நீ பேசுறியாடா? டேய் உனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணி தான் கரெக்ட்டா இன்டர்வியூக்கு போயிருக்கணும்ல. அனாவசியமா எதையும் தெரிஞ்சுக்காம வளராத. நான் கரெக்ட் டைமுக்கு தான் போனேன். உனக்கு நீ கரெக்ட் டைம்க்கு மெயின்டைன் பண்ணியா? சரிடா நல்லா சரி. என் லைஃப் உனக்கு ஜோக் ஆயிடுச்சு. உன்னால வர வேலையும் வேண்டாம், இனிமே நீயும் வேண்டாம். நான் வரேன். ஏப்பா அது இல்லப்பா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்பா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏன்டா டேய், நான் ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு? ஐயோ ஏன்டா முரண பிடிக்கிற? சொன்ன நேரத்துக்கு அங்க போகலனா அவன் பீஸ் பீஸா என்ன வெட்டிட்டு மாட்டான். துண்டு துண்டா வெட்டினாலும் நான் வரமாட்டேன். நீ போடா. டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா. ஓ லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய் உனக்கு எஞ்சி வரமாட்டேன்டா. ஐயோ உன் கால்ல விழுறடா. டேய் உனக்கு எஞ்சி கேக்குறடா, தயவு செய்து வந்துடுறா. நான் உன் கால்ல விழுறேன். ஐயா நான் சும்மா சொல்றேன். டேய். என் வாழ்க்கையில விளையாடாத. நான் வரமாட்டேன். டேய் அம்மா தள்ளுமா. டேய் 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 உன் கால்ல விழுறடா. தயவு செய்து நான் சொல்றேன். நான் வரமாட்டேன். ஓடிடா. டேய் 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 நான் சொல்றேன் கேடா. உன் தெரிஞ்ச தள்ளியா. டேய் 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 தருண் சொல்றத கேடா. சரி வா போலாம். வரமாட்டேன். நீ வர. நோ நீ வர. நான் வரல. சரி வராத. வர வரேன்னு சொல்லிட்டேடா. அது சரி என்ன காலி பண்ணிட்டு பேக்கோட வந்துட்ட? நீ கொடுத்த லெட்டர் ஐடியா எத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆச்சு? அது சரி. இன்னைக்கு தான் மாட்டினேன். அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆஹா, அப்ப 5 மாசம் வாடகை கோயிந்தான்னு சொல்லு. ஓகே ஓகே. என்னடா ஜாப்னு சொல்லிட்டு சிக்னல்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏய் அவர் பெரிய பிசினஸ்மேன்டா, அவரை இங்க தான் நான் பார்க்க முடியும். எவ்வளவு நேரம்டா? டேய் அவர் வந்துட்டாரா? வணக்கம் பாஸ். குட் மார்னிங். என்ன ஆளை கூட்டிட்டு வந்தியா? இதோ இவர்தான். ஹலோ சார். நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ பிலாசபி. எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியா? இல்ல சார். என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இவன் சொன்னா. அதனால உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஓகே நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு. salary எவ்வளவுனே? செல்ல பேச சொல்றேன். இல்ல ஹலோ வேண்டாம் வேண்டாம். என்னடா பிரச்சனை உனக்கு? போடா டேய். ஏண்டா திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்களா? இல்லண்ணே போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். தொங்கிட்டும் குழந்தை சிரிக்கும் நேரிலே உன்னை கண்டால் மனம் சொல்லி துடிக்கும். ஏய் இங்க தருண் இருந்தா வர சொல்லுடா. ஒன்னதான் என்னடா லுக்கு விடுற? தருண் தெரியாதா? அதான்டா வாட்டா சாட்டமா ஸ்மார்ட்டா இருப்பானே. ஏய் என்னடா ராத்திரி அடிச்சதுக்கு இன்னும் தெரியலையா? நான் யார் தெரியுமா? ஆன்சர் தி क्वेश्चन. செல்லம்மை சண்டை போட்டு கோபமாய் முறைத்து பார்த்து கொஞ்சலாய் என்னை திட்ட
வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன், அங்க எதுவும் பொண்ணு இல்லன்றதால விட்டுட்டு வந்துறியா? டேய் ஃபிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன். ஏன்டா அவன் யாருன்னு தெரியுமா? காசிமேடு தாதா. ஒரே நேரத்துல 9 கொலை பண்ணவன். அவன் மண்டையை போய் உடைச்சிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நீ பாட்டுக்கு அவன் மண்டையை உடைச்சிட்டு வேலையை விட்டு நின்னுட்ட. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, என்னதான் ஆப் அடிப்பானுங்க. நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். இங்கே நான் இருந்தனா என்ன ஓட ஓட வெட்டுவானுங்கடா, வெட்டுவானுங்க. ஐயா ஒரு சகவாசமே வேணாம் ஐயா. உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா இப்பவே. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரட்டுமா? நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க. நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி, உன் ஜாதகம் இப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான் போ. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே, தருணே. தருண், ஏ தருண், ஏ தருண், தருண். என்னடா இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள போந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான், கல்யாணம் ஆச்சுன்னா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏன்டா வரலட்சுமி நீ ஏன்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாலா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும் இருக்கு. ஐயோ சகலா, சகலா, மாப்பிள்ள பொண்ணை பிடிக்கிறதுன்னு சொல்ல போறாரு. இதுக்காக நம்ம கூட ஏட்டு வந்துட்டு இருக்கமே. இது நாளைக்கு நம்ம மாமனாருக்கு தெரிஞ்சா சாப்பிடுற சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிருமே. நான் தூங்கிக்கிட்டே வந்தேன் நினைச்சேன். நானும் அதே பிரச்சனை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாச கடைசி ஆயிடுச்சு, வட்டி வசூல் பண்ணிட்டு வந்து 2 சித்தப்பா கலந்துட்டாரு. நாமளும் அப்படி கழட்டிக்கலாம்னு பார்த்தா மாப்பிள்ள முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன் வண்டி நிப்பாட்டுற? யோ அதுவா நின்றுச்சியா? என்ன இலக்காரமா பேசுறியா? ஊருக்குள்ள எப்படியா போறது? இறங்கி நடந்து போயா. என்னையா ஊர் வரக்குள்ள இறங்கிட்ட? வழக்கம் போல வண்டி நின்னு போச்சு. அப்ப நடைய கட்டு. மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இருங்க அண்ணே, அண்ணே. நம்ம வந்துட்டு போனது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுமா அவங்களே பாத்துட்டாங்களே. என்னமா பண்றது? ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணலாம், ஒளிஞ்சுக்கலாம். உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஒரு கேட்டு தான் பாருக்கு, ரவுண்டு கேட்டு பிடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். வாசகல மாப்பிள்ள இங்கதானே நின்னாரு. எங்க மாப்பிள்ள? யாருங்க உங்க மாப்பிள்ள? எங்க மாப்பிள்ள யாருன்னே தெரியாம இந்த பஸ்ல நீ டிக்கெட் கொடுக்குற. ஏறி பாருங்க மாப்பிள்ள எங்க மாப்பிள்ளைய காணோம். எங்க மாப்பிள்ள? அடிக்காதீங்கண்ணே. ஏன் தம்பி? திருப்பி அடிச்சிருவானே. ஐயா சொல்லி கொடுக்க போல இருக்கு. வா போய் தரலாம். லூசுங்க. மாப்பிள்ள 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 ஏன் தம்பி? நம்ம மாப்பிள்ள தானே, நல்லா பாத்தியா? என்ன நான் என்ன குருடனா? நம்ம மாப்பிள்ள நம்மளுக்கு தெரியாதா? மாப்பிள்ள மட்டும் வரல, அவங்க அக்கா புருஷன் 2 பேர் இல்ல விளக்கணைக்க அவங்க வந்தாங்களே. ஐயோ இப்பதான் எனக்கு புரியுது. மாப்பிள்ள நம்ம 2 பேர்த்துக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாரு. நம்ம கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பாத்தேடுவோம். மாப்பிள்ள தம்பி என்ன மாப்பிள்ள எங்கேயும் காணோம்? என்ன அந்த பஸ்ஸுக்குள்ளே மாப்பிள்ள ஒளிஞ்சிருப்பாரோ? என்ன கும்புறீங்க? நான் எங்கப்பா தும்புறேன்? எல்லாம் இந்த குதிரைதான். அங்க பாரு மாப்பிள்ள குதிரை மேல உட்காந்துட்டு என்ன மாப்பிள்ள பண்றீங்க? ஒண்ணு இல்ல, பக்கத்து ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பார்க்க வந்தேன். பஸ் ரிப்பேர் ஆயி போச்சு, அவசரமா போனா அதான் குதிரையில உட்காந்து போயிட்டு இருக்கேன். மாப்பிளைய பாருங்க. மாப்பிள்ள இந்த குதிரை நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கு. அது எங்க தாத்தா கட்டின குதிரை மாப்பிள்ள. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க மாப்பிள்ள.
மாப்பிள்ள மண்குதிரையிலேயே போய் நம்ம சாவித்திரியை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. வாங்க மாப்பிள்ள, நாங்க கூட்டிட்டு போறோம். யோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் உங்களையும் பார்க்க வரல, உங்க பொண்ணையும் பார்க்க வரல, விடுங்க. நாங்க நம்புறோம் மாப்பிள்ள. டேய் வீரசிங்க, போய் வீட்டுல அம்மனி ரெடியா இருக்கு சொல்லு. மாப்பிள்ள உன்ன பாக்குறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. கையோட சித்தப்பா கூட்டிட்டு வரேன்னு போய் சொல்லுங்க. யோ யோ அவ்வளவு சொல்லாதே. யோ மாப்பிள்ள சாவித்திரி தனியா தான் இருக்கு, போய் பேசுங்க. ஓ, நம்ம என்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்தோமோ பேசிட்டு வந்துருவோம். நீங்க என்ன மாப்பிள்ள சாவித்திரி கூட பேச போறாரு. நீங்க என்ன ஊர் பண்ணையம் பண்ண போறீங்களா? வாங்க அப்படி உட்காருங்க. 2 டியூன் போட்டு வச்சிருக்கேன், கேளு. அம்மா கேளுங்க. கேளு. டேய், நான் பெருந்துறை போய் ஜோசியரை பார்த்து பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறேன். பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுக்குவோம். ஏன் கல்யாணத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது கனவு இருக்கும்ல? கனவுனா கண்ணை நோண்டிடுவேன். எனக்கு வர வேண்டிய மருமக எப்படி இருக்கணும்னு நான் கனவு கண்டு வச்சிருக்கிறேன். நீங்களுமா? துயரம்டா. என்னடா முனகற? இல்ல ஃபேமிலியே கனவா இருக்கேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வில்லங்க புடிச்சுனா ஒழுங்கா பாத்துக்க. போங்க போங்க. நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன டென்ஷன்? என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? இல்ல ஒரு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். எனக்கு வர போற பொண்டாட்டி அவர் எது கனவுல பாத்துருக்காரு? ரொம்ப தேவைன்னா அவர் பொண்டாட்டி கனவுல பார்க்க வேண்டியதானே? டேய், அப்பா மக தகராறு உங்களோட வச்சுங்க. அனாவசியமா செத்து போன எங்க அக்கா பாப்பாத்தி வம்பு கழுத்தீங்க, பயங்கர கடுப்பாயிருவேன். டேய், என்னடா நினைச்சிட்டீங்க? ஆளாள் கணக்கு கண்டு உங்களுக்கு தான் கனவு வருமா? எங்களுக்கு எல்லாம் வராதா? நான் என் ட்ரீம் கேர்ல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு யாரா இடைஞ்சலாம் வந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அட ஏப்பா, கால் மேல கால் போட்டு படுத்து கனவு காங்குறதுனா பெட்ரோல் வா. இது எதுக்கு இப்படி தண்டவாளத்துல வந்து அசிங்கப்படுத்த? சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு படுக்குறீங்க? உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்ப்பா. ஏப்பா கிண்டலா? வீட்டுக்கு ஏத்த மாதிரி தண்டவாளத்தை வச்சுட்டு இன்னைக்கு 6 மணி வரைக்கும் எந்த ட்ரெயின் வராதுங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுமாப்ல, நம்ம ஊர் ரயில் நம்பி இந்த மாதிரி விளையாட்டுல இறங்காத. ஏன்னா நேத்து வர வேண்டிய ரயில் ஏதாவது லேட் ஆகி இன்னைக்கு வந்து வச்சுக்க 2 பேரும் மிஸ் ஆயிருவோம். சும்மா எகத்தாலும் பேசிக்காதீங்க மாமா. என் ட்ரீம்களை கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல, சும்மா வெட்டி நீ என்ன கிண்டல் பண்றீங்க? நீ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தி கண்டுபிடிக்க எப்படி முடியும்? நான் ஆடுறது வரலப்பா. போங்க மாமா. புரிஞ்சு போச்சு எனக்கு, புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நீ என்ன எழுதுறீன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. லவ் லெட்டர். எரிச்சல கலை பாத்தீங்க. நானே நொந்து போயிருக்கேன். ஊட்டி மியூசிக் காலேஜ்ல மியூசிக் டீச்சர். டீச்சர் தான் லவரா? ஏன் வயசானதா இருக்கும் போல இருக்கே. 30-35 மியூசிக் டீச்சர். பொண்ணையா? யோ சும்மாரியா? மியூசிக் டீச்சர் போஸ்ட் ஒன்னு வேகண்டா இருக்கு, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன். வேலைக்கா? என்ன மாப்பிள்ள நீ ஒப்பா உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கட்டல் உட்கார வைக்கலாம்னு பாக்குறாரு. நீ என்னடா கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்டோட சேர்ல உட்காரணுங்கிற? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனே போட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னப்பா என்னை போய் எப்படி நினைக்கிறேன்? உன்னை காட்டி கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது மாமா. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? டேய் கோபால, நம்ம பழைய ஃப்ரெண்டு குட்டி இல்ல, அவன் பையன் ரத்னத்துக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல கல்யாணம். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அப்பா என்ன திடீர்னு கோயிலுக்கு போற மாதிரி கோயம்புத்தூர் போக சொல்றீங்க? என்னால போக முடியாது. வேணா மாமா அனுப்புங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னடா வேலை இருக்கு? எனக்கு நிறைய பர்சனல் வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. என்ன பர்சனல்? அட ஊட்டிக்கு போவானா? என்னடா ஊட்டி? ஊட்டிக்கு அனிமோனுக்கு நானும் வரேன்னா மாப்பிள்ள வேண்டாண்ணா. தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறேன். பெல்ட் அவுட்ல எதுக்கு இதுக்கெல்லாம் பெல்ட் கட்டுறீங்க? என்ன குட்டி யாரு? உங்க குட்டி என் குட்டி. குட்டி யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இந்த வீட்டுல எங்களுக்கு என்ன விளையாட? வாரி சுருமையா என்னன்னு தெரியுமா உனக்கு? பரம்பரை பரம்பரையா வர ரைட்ஸ் எடுத்து சொல்றா. என்ன தெரிஞ்சு சொல்றது? அப்பனுக்கு பதிலா இளவு கல்யாணத்துக்கு பையன் போயிட்டு வரணும். ஆமா, நீங்க ஏமா டென்ஷன் ஆகிறீங்க? ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். ஆமா இருங்க. நீங்க அடிக்கிறதுக்கு பெல்ட் கழட்டுறீங்களா, பணம் அடிக்கிறீங்களா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மனசுல பயம் இருக்குண்டா. என்னமா என்ன கூட்டு போறேன்னு கமிட் பண்ணிட்டீங்க? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? என்னால வர முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே வேலை என் ட்ரீம் கேர்ல தேடுறது தான். வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை சாத்திட்டு கடா கண்டினா எப்படியா கிடைப்பா? கல்யாணத்துக்கு போனோம்னா 4 பேர் வர போக மச்சத்தை பார்த்தோம்னா ஒர்க் அவுட் ஆயிருப்பா. நிஜமா ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஒர்க் அவுட் ஆகி கிளம்புப்பா. மாமா. ஐயோ அப்பா. மாமா பயந்துட்டியா? மாமாப்பா எப்படி இருக்கு கேட்டப்ப? பண்டார மாதிரி இருக்கு. அதாப்பா வேணும். பால் காவடி சொல்லியிருந்தேன், பரதேசி கொண்டு வர முட்டா. என்ன ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அப்பாட்ட போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க அவருக்கு டூ போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மாப்ள ஒப்பா இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனி கணக்கு பாத்துருக்காரு. இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னேன், என்ன பீஸ் ஆகிடுவாரு. இப்ப என்ன உனக்கு கல்யாணத்தை நிறுத்த அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மாமா? ஏன் மாப்ள ஒர்க் அவுட் ஆகுது? அவன் கடவுள் வேஷம் போட்டு என்னென்னமோ பண்ற. அட்லீஸ்ட் நான் ஒரு கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? இப்போ ஒப்பா அதிகமா நம்புறது யார? லார்ட் முருகன். அதுதான் முருகன் வேஷம்.
எப்படி இருக்கு கெட்டப்? ஏமா இருக்க பயமே? கேவலமா இருக்கு. சும்மா மாப்பிள, நான் பார்க்கும்போது காலண்டர்ல முருகன் சிரிக்கிற மாதிரியே இருந்தது. போறாம வேல் முருகா வெற்றி வேல் முருகா. என்ன மாமா இது கிருஷ்ண மாதிரி இருக்கு? என்ன புராணம் தெரியாத பொண்ணா இருக்கு. கிருஷ்ணர் வந்து ப்ளூ, இது எல்லோ, முருகன். போ கலர் கன்ஃபியூஸ் பண்ணாத. அப்பா வணக்கம். டேய் என்னடா இது கோலம்? அப்பா. அப்பாவா? நான் உங்க மாமாடா. ஓஹோ, இந்த வெந்ததை தின்னுட்டு வீங்கி சாகுற உடம்புகளுக்கான உறவு சொல்றீங்களா மாமா? சே 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 சே. நேத்து ஒரு 10-10:30 மணிக்கு மேல மோட்சத்துக்கு போற ரூட்டை கண்டுபிடிச்சு மாமா. இப்ப நான் சொன்னது ஆன்மீக அப்பா மாமா. ஓஹோ, டேய் மேல உட்காருடா. பரவாயில்ல குருவே, நான் சிஷ்யன் தானே குருவே. பாத்தியாடா, சந்தனம் பூசந்தம் எவ்வளவு அடக்கம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் சந்தனம் பூசுறேன், நான் கூட இவ்வளவு அடக்கமா இருந்தது இல்லடா. அதுக்கு மாமா, நான் புதுசுதானுங்க மாமா. சந்தனத்தை எடுத்து நெஞ்சில பூசணும்னா ஜில்லுன்னு குளிர் தாங்க முடியலைங்க மாமா. சரி, பக்திக்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி இருக்கிற, அது எதுக்கு தேவையில்லாம கணத்துல பூசி இருக்கிற? இதுங்களா மாமா? இது நான் பூசி நினைச்சிட்டீங்களா? சே 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 சே. நேத்து நான் படுத்துட்டு இருக்கும்போது கனவுல கந்தன் வந்து என் கண்ணை தொட்டு தான் மாமா எழுப்பினாரு. அந்த மார்க்கு மாமா. அப்ப இது கந்தனோட கைவண்ணன்ற. கரெக்டுங்க மாமா. முருகன் என்ன சொன்னாரு? அதாவது மாமா, முருகன் கனவுல வந்து எங்கிட்ட 2 ஆப்ளிகேஷன் கேட்டாருங்க மாமா. ஒண்ணு வந்துங்க மாமா, டேய் நீயும் உங்க மாமா மாதிரியே நல்ல பக்திமானா மாதிரி டெய்லி நெஞ்சில சந்தன தள்ளி பூசிக்கிட்டானா இருக்கு மாமா. நானும் ஓகேன்ட்ட மாமா. அப்புறம் 2வது ஆப்ளிகேஷன் வந்து மாமா, ஏதோ ஃபேமிலி மேட்டர் போல் இருக்கு. நம்ம கோகுலகிருஷ்ணனுடைய கல்யாண சம்பந்தமா உங்க மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்றான்னு சொன்னாருங்க மாமா. இதுல கோகுலகிருஷ்ணனுக்கு பொண்ணு பிடிக்கலையா, முருகனுக்கு பொண்ணு பிடிக்கலையா, அந்த டீட்டெயில் பத்தியில நம்ம எதுவும் சொல்லிங்க மாமா. ஆனா மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க மாமா. மாமா, கல்யாணத்துல ஏதாவது கலாட்டா பண்ண பழையபடி மாடு மேய்க்க அமைச்சிருவேன். ஜாக்கிரதை. முருகா, நேத்து தான் கனவுல வந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டு காலையில எதை கவுபாய் ஆகிறியடா. டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் மாமா. டேய், மாடு மேய்க்க அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை, ஓடிடு. முருகா. மாமா, மாப்பிள என்னாச்சு? அப்பாட்ட போய் பேசுனீங்களா? என்ன காத்து மட்டும் வருது, சத்தத்தை காணோம்? மாப்பிள, உன் கல்யாண பேச்சு எடுத்து அந்த ஆளு பழையபடி என்னை மாடு மேய்க்க போக சொன்னார் மாப்பிள. யோசிச்சு பாரு மாப்பிள, மாடு மேய்க்கிற வயசாது. அந்த காலத்து மாடுனா பரவாயில்ல, ஜூ 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 ஜூனா நின்னுக்கு. இந்த காலத்து மாடுங்க மனுஷனை விட விவரமாக்குது மாப்பிள. நிக்காதுங்க. அது வேற ஊசி போட்டு வளர்த்துறாங்க, ஹைபிரிடாமா. கண்ட்ரோலா நிக்காது மாப்பிள. நான் எப்படி மாப்பிள மாடு மேய்க்க முடியும்? என்ன மாமா இப்படி கழண்டுக்கிறீங்க? ஆமா, கலந்துக்காம என்ன பண்ண சொல்ற? இப்போ முருக வேஷம் போட்டு போனா கொப்பக்கிட்ட வேலையாகல, மாடு மேய்க்க சொல்றாரு, என்ன பண்ண சொல்ற? அதனால பேசாம கொப்பா பாத்துருக்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பா. அப்போ இதை தவிர வேற வழியே இல்ல. இன்னொரு வழி இருக்கு. என்ன? மிச்ச சந்தனத்தை உள்ள வச்சிருக்க பச்சை பிளாஸ்டிக் டப்பாவில சட்டை கழட்டிட்டு ஃபுல்லா அதை எடுத்து பூசிக்க. நீ எனக்கு சிசின் ஆயிரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆசிரமம் அமைப்போம். போயா. என்னது ஆசிரமம்னா அதனுடைய அருமை பெருமைகள் தெரியாம பேசிட்டு போறானே. ச்சே, ஆசிரமங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். மூத்தா, உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன். இவ்வளவு விழிச்சு வாயினா இருக்கிறீங்க. ஆமாயா, நான் கிழிச்சு வாங்கிதான். ஏன்னா படகுல வந்து உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க பாத்தியா, நீ என்ன வேணா பேசுவியா? அதுல சமத்தி அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம சொந்தக்காரின்னு அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க. பின்ன அது உங்க சொந்தக்கார பொண்ணையா? அது புரியாம தானே பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன புரியாம பேசிட்டீங்க? அது வந்து எங்க பெரியாத்தா பேத்தி. பெரியதா பேச்சு. கச்சேரிக்கு போலாமா முதலாளி? கச்சேரிக்கா? வெளியூரா? கிளம்புங்கப்பா, சாமி நல்லா இருப்பீங்க. அப்பா, கச்சேரியே நம்ம கல்யாணத்துல தானே. நீங்க தான் வாசிக்க போறீங்களா? என்ன 2 வித்வான் இருக்கிற வீட்டுல அடுத்தவன் வாய்ச்சா எங்க பெருமை என்ன ஆகுறது? எங்க காது என்ன ஆகுறது? வீட்டுக்கு போலாம். இருப்பா, நீங்க வாசிங்க, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். கல்யாணத்தை நாங்க வீடியோ கேஸ்ட்ல பாத்துக்கிறோம். அதுலயும் நாங்க தானே வாசிக்க போறோம். ஐயோ, அதுலயும் உங்க நிமிஷம். இப்ப என்ன இருந்தே கேக்குறாமே. நீ வாசிச்சா அவ்வளவுதானே. மாப்பிளை பாட சொல்றேன், பின்னாடி லைட்டா வாசி, லைட் மியூசிக் மாதிரி. இப்ப சொன்னீங்களே இதுக்கு ரைட். அண்ணா கச்சேரி ஆரம்பிக்கலாம் வாங்க. சொப்னா எங்க? கல்யாணத்துக்கு போயிருக்கா. கல்யாணமா? யாருக்கடி கல்யாணம்? யார் தரணும் உனக்கு என்னையா? ஏய், கேக்குறேன்ல. அவளுக்கு தான். வாடி போலாம். என்ன சொப்னாவுக்கு கல்யாணம் சொன்ன? எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடி சுத்தி சுத்தி அவளுக்கு தொல்லை கொடுக்குறான். அவளுக்கு கல்யாணம் சொன்னாலாவது சுத்துறது நிறுத்துமான்ல.
என்ன தம்பி பூஜைக்கு நேரமாச்சு இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை காணமே. வந்துகிட்டு இருப்பாங்கண்ணே. காபி சாப்பிட்டீங்களா? இவன் சாப்பிட்டீங்களா? அண்ணா நீங்க எங்க இங்க? இது எங்க கோயில்ரா, எங்களை போய் எங்க வந்தான்னு கேக்குறியா நீ? என்ன நம்ம விட்டு டம்ளர்ண்ணே? சாவித்திரி நம்ம வீட்டுல திருடி இருக்காங்கடா. கோவை சென்ட்ரல் ஜெயிலில் திருடியது. அங்கேயே கை வச்சிட்டீங்களா? ஏண்டா இதுக்கு தான் கல்யாண வீட்டுல சோழனை போய் சைட்ல போட்டுக்கிட்டு காபி சாப்பிட்டீங்களா டிபன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்களா? அண்ணா தெரியாம திருடிகளை விட்டுருங்க, மன்னிச்சிருங்கடா. அண்ணா இவனை போலீஸ்ல ஒப்படைங்கண்ணே. டேய் தம்பி, கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அது அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவங்களை இப்படியே விட்டுறதா? நம்ம ஏன் சும்மா விட்டு போகணும்? இது நம்ம டம்ளர், ஃப்ரீயா ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிருவோம். நல்ல மூலண்ணே. ஏன் அந்த பைய கூடுறா பைய? இந்த பை இருந்தா தானடா திருடி உள்ள போடுவீங்க. இத நாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படா திருடுவீங்க? நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ் ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க நல்லா ஓடிட்டு இருந்த பஸ்ஸை நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? எங்க பாட்டி தாங்க சொன்னாங்க இந்த மேட்டரை. நினைச்சேன் கிளவிதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க அந்த லூசு கிளவிகிட்ட வச்சுக்க வேணாம்னு போற அன்னைக்கு அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது. நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல எங்க வீட்டுல யாருமே செல்லமா என்ன சாவித்திரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ பேர்ல என்ன சொல்ல வேண்டி கிடக்க. என்ன ஏதாவது பேச விடுறியா நீ? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. நீங்க கோபப்படுறது கூட செல்லமா கோபப்படுறீங்க. அம்மாடி காஃபி எடுத்துட்டு போமா? வரேன் சித்தி. இத சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன். உடனே வந்துடுறேன். ஐயோ என்னங்க இது? தாவணி எல்லாம் பிடிச்சு விளையாடுறீங்க. என்னங்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க விடுங்கண்ணா. அது ஏங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க? தாவணி ஆணில மாட்டிருக்கு, திரும்பி பாருங்க. ஆணியா? தாவணி ஆணில மாட்டிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல. ஏன் அதை உங்களால எடுக்க முடியாதா? ஐயோ மாப்பிளோட்டுக்காரங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என்ன மாப்பிள வேற உள்ள இருக்காரு. ஏதாவது கோழி முட்டு விட்டு பிரச்சனை ஆகி போச்சுன்னா? கம்மனர்ரா தம்பி, இவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணுங்கிறதுக்காக தானே அப்படி ஒரு டியூனை போட்டேன். சரி அழுகாத்திய நிறுத்தறதுக்கு ஒரு டியூன் இருக்குல்ல, அத பாடு. ஏசப்பா ஏசப்பா. நிறுத்தப்பா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு பிடிக்காம சொல்லிட்டு போயிருவான். என்னங்க நீங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது? நீங்க மறுபடியும் வேணும் நீங்க வந்து நிப்பீங்க, மறுபடியும் வேணும் உங்க தாவணி இதுல வந்து மாட்டோம். எதுக்கு ரிஸ்க்? அதுக்குதான் அடிக்கிறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? எனக்கு காஃபி சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேனோ அதை தவிர மொத்தம் எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ மாப்பிள காப்பி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சித்த பண்ணுங்க வேற இல்ல, வா இப்படி ஓடிடலாம். அட நீங்க வேற மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவளே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறா. நிலைமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா. அவ பேசாட்டே என்ன மாப்பிள, நீ பேச வேண்டியதானே? அந்த பொண்ணு வருது. கொஞ்சம் சைடு வாங்க, நான் பேசுறேன். எங்க மாப்பிள இங்க எதுக்காக வந்தாருன்னா? அது எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, இதேதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டு விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு. ஏமா சாவித்ரி, மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல சித்தப்பா, அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கிறார். மாப்பிள்ளைனா அப்படித்தான். ஏன் மாப்பிள இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க சாவித்திரிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வைக்கா? ஐயோ என் பொண்ணு வேற அழுகுது. கண்ணுல இருந்து மழையா தண்ணி வேற வருது. ஐயோ ஹலோ பேசுங்க மாப்பிள, பேசுங்க மாப்பிள. என்ன அது பேசுன்னு மைக்கு நிக்கினா என்ன அர்த்தம்? இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்கா? உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும். வா மாப்பிள ஊருக்கு போலாம். இருங்க வா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போகும்போது தனியா போனீங்கன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாரும் ஒன்னா போவோம். நீங்களுமா? நான் சாவித்திரி தான். இது எதுக்குங்க? இல்ல நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா? அப்படி நான் சொன்னேயா? மாப்பிள கண்ணுல தெரியுது மாப்பிள. சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு லாஞ்சுக்கு நேரமா இதுல. வாங்க. இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க.
எங்க போய் முடிய போதோ. லான்ச்ல ஏறி நம்ம ஊருக்கே போயிருவானுங்க. வா மாப்ள போலாம். ஸ்பீடா போறாங்க. டவுனே நான் தான் சொல்றேன். ஸ்டாப். டேய் என்னடா இது இப்படி நனைஞ்சிருக்க? அது வந்து தண்ணி. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அதுப்பா அது அது வெளியில மழை இல்லனா? ஆமா. இல்ல இல்ல. சரி சரி போ. அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா வழியறீங்க. உங்களை ஆமா அது எப்படி எனது அருமை மனைவியை நான் கொஞ்சுவதில் தவறுண்டோ? அம்மா காஃபி. நீ இன்னுமா குளிக்கல? உங்க அப்பா பாத்தாருனா இந்த வீடு 2 ஆயிடும். பார்த்தா தானே, அதான் நான் அவர் கண்ணில் படாம டிம்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை. வாய் முழுக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம். யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன். என்னை பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க. என்னைக்கு நான் பெரியவங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உருப்பிடுவேன். இன்னைக்கு இவ்வளோதானா இல்லை வேற ஏதாவது? போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு என்னாச்சு இருக்கு? என்னம்மா குவைட்டா வர? நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு தானே நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க? அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க. ஒருத்தரும் என் கூட சண்டை போடல, திட்டல. ஏதாவது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பையன் பேரு சந்திரகுமார். MBA படிச்சிருக்காரு. டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு. நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ணேன். ஜெம் ஆஃப் அ மேன். ரொம்ப இன்டெலிஜென்ட். எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது. இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி. இங்க பார், நீ கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். சரியா? பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் உருன்னு இருக்க? மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு. அவ்வளவுதானே. இதுல என்ன ப்ராப்ளம்? என்ன யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன். எவனோ ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு வந்து உட்காருவான். அவன் காலில் விழுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கே கழுத்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது. அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே. விளையாடுறியா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட தனியாவே இருந்துடலாம். ஏய், என்ன பண்ண போற? தெரியல. திவ்யா, will you stop talking? And x is greater than or equal to 0 and y is greater than or equal to 0. Now we go on forming the simplex table. We find that after iteration 1, all the values in row 2 turn out to be greater than or equal to 0. Hence, no further iteration is needed. 4/3 P2 பொண்ணு இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். என்னடி சொல்ற? நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போலனா விளையாடுறியா? s is equal to நான் போறது இல்ல. என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டே? x is equal to 0. நான் போறது இல்ல. என்னடா காலையில ஒண்ணும் இல்லன்ற? சார் இன்னும் போனி ஆகல சார். இருக்கிறத வாங்கியா? வாயா, காலையில இருந்து ஏற்கனவே கலெக்ஷன் கம்மியா இருக்குன்னு டென்ஷன்ல இருக்காரு. இருக்கிறத கொடுத்துட்டு போய். எஸ் சார். என்னப்பா உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் முதல்ல எடு. இத பாருங்க. பர்மிட், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், எமிஷன் சர்டிபிகேட். சங்கர் 7777. ஓகேவா சார்? என்ன சங்கர் புது வேஷம்? சார், நீங்க எல்லாரையும் தீக்குச்சி மாதிரி உரசி பாக்குறவங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம ஆட்டோல வர கஸ்டமர்ஸ் புள்ளதாச்சி பொம்பளையா இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடுற பேஷண்டா இருந்தாலும் சரி, நீங்க எங்களை வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி பிடிக்காம விட மாட்டீங்க இல்லையா சார்? வரவங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு புது ஐடியா பண்ணிருக்கேன் சார். சார், ஹெட்லைட் சரியா இருக்கு, பிரேக் சரியா இருக்கு, மீட்டர் சரியா இருக்கு, சீட் கவர் சரியா இருக்கு, எல்லாம் பக்கவா இருக்கு சார். வரட்டா சார்? பாய். என்னையா இது? எல்லாரும் ஒரு வழியில போனா இவன் தனி வழியில போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, கரெக்டா இருக்கான். அது சரி, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் இவனையே ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்க, நமக்கும் வேலை இருக்காது, டைமும் மிச்சம். இப்படி எல்லா ஆட்டோக்காரனும் நல்லவனா மாறிட்டா நமக்கு கலெக்ஷனே கிடைக்காது சார். அது என்னமோ கரெக்ட் தான்யா.
ஆனாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்யா. இன்னைக்கு எந்த ஆட்டோவையும் பிடிக்காத, வெறும் 2 வீலர்ஸ் அப்படி. ஓகே சார். டேய் சைக்கிள் நில்றா. ஏம்மா உம்முன்னு இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானே வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும்? அம்மா, இப்படி கண்டவங்க முன்னாடி சிங்காரிச்சிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னா கேக்குறீங்களா? என்ன பார்க்க வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் என் அழகோ சிரிப்போ தேவையில்லம்மா, டௌரிதான். கொடுத்த கொண்டு வச்சிருக்கான் எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சணை. என்னப்பா இது? வெறும் 3 லட்சம் தானா? அடடடடடா, இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 lakhs ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே? ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ணை பார்க்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏயா போடணும்? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான். பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. ச்சே, சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்தி கெட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சியை கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா. அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது? விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ண சும்மாவா சேர்ல உட்கார வைக்க போறீங்க? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசு தெளிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலையை பாருன்னு சொல்லுவீங்க. அதோட அவ வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். கொடுக்கலாம் சார், பரவாயில்ல சார். ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான். கொடுக்கலாம், கொடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது? உலகத்திலே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேக்குறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேக்குற வீடு. இப்போ ரொம்ப தரகா கொண்டு வச்சிருக்கான் எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சணை. என்னப்பா இது? வெறும் 3 லட்சம் தானா? அடடடடடா, இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 lakhs ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே? ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ணை பார்க்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏயா போடணும்? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான். பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்தி கெட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சியை கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா. அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது? விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ண சும்மாவா சேர்ல உட்கார வைக்க போறீங்க? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசு தெளிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலையை பாருன்னு சொல்லுவீங்க. அதோட அவ வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். கொடுக்கலாம் சார், பரவாயில்ல சார். ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான். கொடுக்கலாம், கொடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது? உலகத்திலே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேக்குறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேக்குற வீடு. இப்போ ரொம்ப தரகா. எங்க அந்தஸ்து என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இங்க வந்து பாரு, பாருடா, மகாலட்சுமி சரஸ்வதி மாதிரி எவ்வளவு லட்சணமா இருக்கா. இங்க பாருடா, இதுங்களை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மனுஷங்க மாதிரியே இல்ல, டைனாசர் காண்டா மிருகம் மாதிரி இருக்கிறவனை கூட்டு வந்து மாப்பிள்ளை எங்க கிட்ட காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. சரி, உனக்கு பிடிக்கலனா விட்டுடப்பா. இதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இந்த மாதிரி மிருகங்களை கூட்டிட்டு வந்த உன்னை கொன்னுடுவேன். போடா. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலையில யானை மீன் கொண்டு வந்திருக்காங்க. ஊர்ல இல்லாத மாதிரி சத்தம் பேசுறான். சார் புரோக்கர் பயலால வந்ததா? கொஞ்சம் நில்லுங்க சார். சார் 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 கணபதி சார். டேய் சங்கரா, ஏன்டா இப்படி பண்ண?
இது வரைக்கும் 25 மாப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டாங்க. வர்றவங்க எல்லாம் அப்படி ஏருக்கு மாற பேசி அனுப்பி வச்சுட்டா உங்க அக்கா கல்யாணம் எப்படி நடக்கும்? பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, இத புடிங்க. இதுங்கெல்லாம் அக்காக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க இல்லப்பா, விடுங்க. அக்கா நிஜமா சொல்லு, பிராங்கா சொல்லு, அந்த டைனோசரை உனக்கு கட்டிக்க இஷ்டமா? இல்ல பாத்தீங்களா, அக்காக்கு இஷ்டம் இல்லங்கிறதுனால நான் செஞ்ச காரியம் தப்பு இல்ல. அந்த மிருகங்க வீட்டுல போய் வாழ்றதை விட அக்கா இந்த வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். அது சரிடா, கன்னி பொண்ணு எத்தனை நாளைக்குடா வீட்டுல வச்சிருக்கிறது சொல்லு. அம்மா, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி சென்டிமெண்டா அக்காவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. சும்மா இருடா, ஏற்கனவே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க, நீ வேற அவங்கள கஷ்டப்படுத்துற. ஏன் தலையெழுத்து எப்படியும் போகட்டும். அக்கா அதேதான்க்கா நானும் சொல்றேன். உன் தலையெழுத்து என்னன்னு என் கண்ணுக்கு தெரியுது, பாவம் வரவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப பாரு, பிரம்மா என்ன எழுதிருக்காருன்னு நான் படிக்கிறேன். ஆஹா, பிரமாதமா இருக்குக்கா. எங்க அக்கா ரொம்ப நல்லவ, இவ ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுது. ஆஹா, மகாராஜா தான் இவளுக்கு மாப்பிள்ளையா வர போறாருன்னு எழுதியிருக்கு. வெக்கத்தை பாரு. My God. யோ, இங்க வாயா. வாயானா? இதோ வந்துட்டமா. என்னம்மா? என்னையா இது? ஏதோ காக்கா அசிங்கம் பண்ணிருக்கு போல இருக்குமா. இங்க கடை வச்சிருக்கல, இதெல்லாம் பாக்குறதுல? என் வேலையை பாப்பானுங்களா இந்த வேலையை பாப்பானுங்களா? அப்படியா? அம்மா அம்மா தொடக்காதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அது சின்ன மணி சட்டமா. அம்மா அந்த ஆளோடதா? ஐயோ கிடைக்காதீங்கம்மா. ஐயோ கிழிச்சிட்டாங்களே, இப்ப அவர் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? இந்தா கொண்டு போய் கொடுத்துறேன். அம்மா நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதிலு? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? ஆஃப்டர் ஆல் 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh, 1 லட்சம். இரு, இந்தா இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணே 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 என்னடா இந்தாங்க அண்ணே. என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சிக்காதீங்க அண்ணே. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, திமிரு பிடிச்சவ. ஆமா கண்மணி. ஆமா அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சிட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்ன மணி நான் கோச்சிக்குவான்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவ எந்த பக்கம் போறான்? இதோ இப்படித்தானே. வண்டி நின்றுச்சு. டேய் ஆரோ போயிடா, வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே, சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுறா. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், டேய் தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளுங்கடா டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிடுச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட், என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. கட்சி பிரஸ். பிரமாதம். குருநாயரே இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன்.
ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. போ உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். உத்தரவு